புஜ்மா புஜ்ஜு பண்ணா இது என்ன இது? ஆ உன் பேத்திலாம் உன் மேலே வந்து கழுத்து மேலே படுத்துட்ருக்கு. உன் பிள்ளைங்களாம் இந்த பக்கம் பால் குடிக்குது. இருந்தாலும் உன் பேத்தி உன் கழுத்து மேலே படுத்துட்ருக்கு. ஆ புஜ்ஜு பண்ணா இப்போ உன் பேத்தி உன் கழுத்து மேலே படுத்துக்கிட்டு ஆ தூங்குது பாருமா புஜ்மா. புஜ்ஜு பண்ணா உங்கள் செல்ல பிள்ளைங்க. ஹாய் ஹலோ எல்லாம் பாருங்கள், இவங்க தான் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்கள். இவங்களுக்கெலாம் நம்ம பசி இல்லாமல் உணவு கொடுத்தோம்னா நம்ம கடவுள் கண்டிப்பாக நமக்கு நல்ல வழி காமிப்பார். எப்போவுமே நம்ம வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு உணவை கொடுக்கணும். ஒரு வேளை உணவாவது நம்ம கொடுக்கணும். எல்லா வீட்லையும் பூனை வளங்க, நாய் வளங்க, வாய் பேசா ஜீவன்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதுங்களை பராமரிங்க. அதுங்களுக்கு தேவை என்ன, அது வாய் திறந்து நம்மக்கிட்ட பேசாது. அது மேலே அது பேச அறிவு கிடையாது. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தான் கொடுக்கணும். நம்ம எப்படி 3 வேளை சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ, நமக்கு எப்படி பசிக்குதோ அதே மாதிரி அதுங்களுக்கும் பசிக்கும். அதுங்களுக்கும் அதுங்களுக்கு ஒரு உணர்வை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுங்க என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும். நம்ம நம்பி இருக்குங்க, அதுங்களை வெளியே துரத்தி விடவும் முடியாது. வாயில்லா ஜீவன்களுக்கு எப்போவுமே நம்ம துன்புறுத்தக்கூடாது. வாயில்லா ஜீவன்களை வந்து நம்ம ஒரு ஆதரவாக அதுங்க அன்பாக நம்ம பராமரித்தாலே அதுங்க நம்மளை விட்டு எங்கேயும் போகாதுங்க. என்னுடைய கேட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கடைக்கு போனால் கூட என் பின்னாடியே வருவாங்க எல்லோரும். குஜிலு போட்ட குட்டி எல்லாமே என் கூட, நான் கடைக்கு கூட போவேன் விட மாட்டாங்க, என் பின்னாடியே வருவாங்க. நான் சும்மா அப்படி வெளியில் வந்தால் கூட என்னுடைய நைட்டியை பிடிச்சி மேலே ஏறி என்னோட விளையாட வருவாங்க. பசிச்சா என்னை சுற்றி சுற்றி வருங்க. நான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருவேன். என்கிட்ட என்னால் முடிஞ்ச சாப்பாடை நான் கொடுக்குறேன் அவங்களுக்கு. அவங்களுக்கு என்னென்ன காலையில் நான் பால் வாங்கி ஒரு பேக்கெட் பால் வாங்கி அவங்க எல்லாருக்கும் ஃபுல்லாக தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அவங்க பசி இல்லாமல் அவங்களுக்கு பாலை ஊற்றிடுவேன். அப்புறம் ஈவினிங் சாயந்தரம் 4-5 முட்டை வாங்கி சாதம் வடித்து முட்டையை போட்டு பிசைஞ்சி அவங்களுக்கு சாப்பாடு வச்சுருவேன். ஒரு கப் நிறைய தண்ணி வச்சுருவேன். அவங்க அதை குடிச்சிட்டு அவங்க பாட்டு விளையாடிட்டுருப்பாங்க. ஒரு நாளைக்கு நான் 2 வேளை சாப்பாடு தான் கொடுப்பேன். என்னால் 3 வேளை சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்க முடியல. நான் 2 வேளை சாப்பாடு தான் கொடுக்குறேன் அவங்களுக்கு. அவங்க அதை சாப்பிட்டு என்னோட சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ வந்து புஜ்ஜுடைய 2வது பொண்ணு நீங்கள் பாருங்கள், காமிக்கிறேன். பப்பி பப்பிம்மா, இவங்க தான் புஜ்ஜுடைய 2வது பொண்ணு. இவ 2 குட்டி போட்டிருக்கா. 3 குட்டி போட்டால் ஒரு குட்டி மிஸ் பண்ணிட்டா. 2 குட்டி போட்டிருக்கா. வெளியில் போட்டா குட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தா. 2 தான் தூக்கிட்டு வந்திருக்கா. லேப்டாப்பில் வச்சுருக்கா. அதுங்க இன்னும் நடக்க தெரியல. மேலே இருக்கு குட்டிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னுடைய புஜ்ஜுடைய 3வது குட்டியை நான் காமிக்கிறேன். இவ தான் புஜ்ஜுடைய 3வது பொண்ணு. இவ பேர் தான் கிட்டி. இவ 3 குட்டி போட்டிருக்கா. இவ பேர் கிட்டி. இவ 3 குட்டி போட்டிருக்கா. கிட்டி இவ பேர் தான். இவ போட்ட குட்டி இவளை மாதிரியே ஒரே கலராக போட்டிருக்கா. இவ புஜ்ஜுடைய 3வது பொண்ணு. அடுத்தது என்னோட பையனை காமிக்கிறேன் பாருங்க. புஜ்ஜுவோட பையனை காமிக்கிறேன். இவன் தான் டாம். இவன் புஜ்ஜுவோட 3வது பையன். ஃபஸ்ட்டு பையன், சாரி. இவன் தான் ஃபஸ்ட்டு பையன். இவன் பேர் டாம். இவன் தான் ஆம்பளை பொண்ணு. ஓ சாரிப்பா. சரி இப்போ ஏட்டாம் பத்தா 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 அப்போ அப்போ பத்துக்கோ அப்போ பத்தா. திஸ் கேட் ஃபேமிலி எங்கள் வீடியோ பாருங்கள். எங்கள் கேட் வீடியோ போட்டுருக்கேன். இப்போ என் நிப்பிள் பிடிச்சி பால் குடிக்கிறாங்க 3 பேரும். எவ்வளோ அழகாக இப்போ பாருங்கள் பார்க்கவே. எல்லாம் சேம் கலர். அவங்க அம்மா என்ன கலர் இருக்கோ அதே கலரில் போட்டிருக்கேன். அவங்க அம்மா கலர்லேயே குழந்தை பறந்துருப்பீங்க. அழகாக இருக்குது பார்க்க. கேட்லாம் ரொம்ப ரொம்ப பாசமுள்ள ஜீவன்கள். எனக்கு அதுக்குள்ள அங்கே ஏதோ சவுண்டு கேட்குதான். பார்க்குறேன் அந்த குட்டி புஜ்ஜு போட்ட குட்டி பிஸ்கட் கவரை வச்சு விளையாடிட்டுருக்கு. அதுக்குள்ளே பால் குடிக்குதுன்னு சொல்லி இப்போ இவன் விளையாட்டு புத்தி வந்துடுச்சு இவளுக்கு. உடனே அங்கே பாரு, அங்கே ஓடுறா பாருங்க. அங்கே ஓடி பிடிச்சி விளையாட போகிறா. நான் வந்து புஜ்ஜில் எதுக்காக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா,
குட்டிகளை தூக்கிட்டு போய் ரோட்டில் விட எனக்கு மனசு இல்லை. இவங்களாம் வந்து ஒரு வாய் பேசாத ஜீவன்களாக இருக்காங்க. இவங்களை கொண்டு போய் ரோட்டில் விட்டுட்டு இவங்க அதுக்கப்புறம் இவங்க பசியால் இங்கேயும் அங்கே கத்திக்கிட்டு நாய் கடிச்சு போடும், வண்டி ஆக்சிடென்ட் பண்ணோம். இவங்க நமக்கு அது ஒரு பாவ செயல் மாதிரி, நம்மளே இந்த பாவத்தை செய்யக்கூடாது தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் எதையும் கொண்டு வெளியில் விட்டல. எல்லா குட்டியும் நானே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து பொருளாதார பிரச்சனை இருக்குது, வருமானம் பத்தாமல் இருந்தாலும் நான் என் கஷ்டத்தெலாம் நான் பெருசு பண்ணிக்காமல் அதுங்களுக்கு பசி இல்லாமல் 2 வேளை சாப்பாடாச்சும் கொடுக்கணும்னு நான் கொடுத்துக்கிட்டேன். பாருங்க அவங்க விளையாடிட்டு ஓடியாங்க. விளையாட்டு புத்தி வந்துடுச்சு. கேட்டை பொறுத்த வரைக்கும் அம்மா கேட்டேன்னா அது மதர் கேட்டு வந்து எத்தனை குட்டி போட்டாலும் அது வந்து விளையாட்டு புத்தி தினமாகவே தான் இருக்குதுங்க. அதுங்க அது சிறுபிள்ளை தினமாகவே விளையாடிட்டுருக்குங்க. அதுங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசு. இவங்களால வந்து நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. என்ன நம்ம சாப்பாடு கொடுத்துட்டா போதும், அவங்க பாட்டு அவங்க விளையாடுவாங்க. அவங்க நம்மளை எந்த வித தொல்லை பண்ண மாட்டாங்க. மெயினாக கேட்டு வளர்க்குறதுனால நமக்கு என்ன இது ஒரு சைலண்ட் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா, அவங்க வந்து சத்தம் இல்லாமல் இருப்பாங்க. வீட்டை சுற்றி இந்த சவுண்ட் இருக்காது. நாய் வளர்த்தா நாய் ஒரே சத்தமாக பொழைச்சிட்டே இருக்கும். அது பக்கத்து வீடு எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு டிஸ்டர்ப் கிடையாது. இது எந்த விதத்துலையும் யாரையும் தொல்லை பண்ணாது. கேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்றுனா, எதுனா வெளியில் இருக்கிற எலி இந்த மாதிரி தவுக்கில் செத்து போன எலிங்க இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு வருங்க. நம்ம அதை பார்த்துட்டே இருந்தால் அதை கொண்டு போய்ட்டு வெளியில் தூக்கி போட்டு வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு கஷ்டம் கேட்டை பொறுத்த வரைக்கும். மற்றபடி அதுங்க இப்போ நம்ம பசி இல்லாமல் உணவு கொடுத்துட்டே இருந்தோம்னா அது பாட்டு நம்மளோட நம்ம எப்படி வாழறோமோ அதே போல் அதுங்களும் வாழ்ந்துட்டு போகும். எனக்கு கேட் மேலே ரொம்ப பிரியம் இருக்குது. என்னால் வளர்க்குற அளவுக்கு எனக்கு வருமானம் பத்தலை. நான் ஏதோ வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். குழந்தை எங்கள் கையை பிடிச்சி கடிக்கிறா பாருங்க. இங்கே என்ன ஆட்டம் போடுது பாருங்க. கையை பிடிச்சி கடிக்கி அவங்க அம்மா வாழை பிடிச்சி அவங்க அம்மா வாழோட விளையாடிட்டுருக்கா. குட்டி பால் கொடுத்துட்டே இருக்கா. ஒரு குட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு பால் போதும் போல இருக்கே, விளையாடுறாங்க. குட்டி போட்டிருக்க குட்டியில் வந்து 2 பொம்பளை குட்டி, ஒரு ஆம்பளை குட்டி போட்டிருக்கா. இதில் வந்து இப்போ விளையாடுறது பொட்டைக்குட்டி தான் ரொம்ப ஆட்டம் போடுது பாருங்கள். இந்த மூச்சு முகத்தை பாருங்கள். இது ரொம்ப சேட்டை வந்து இது ரொம்ப வாழா இருக்குது. சொல்றது சரியான வாழா இருக்கு. நல்லா வெயிட் ஆகிட்டாங்க. இவங்க வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி இவங்க பிறந்தாங்க. எல்லாம் இப்போ 1 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1 மாதம் முடிச்சு 1 மாதம் 45 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இவங்க பிறந்து. அதனால் இவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா விளையாடுறாங்க. கொஞ்சம்